ஒரு வரலாற்று விஷயங்கள நம்ம படிக்கிற போதோ, படிச்சு பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அந்த வரலாற்று நிகழ்வு நடந்து மாறிப் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை சார்ந்து நெறைய புனைக்கதைகள் உருவாக்கப்படும். அத வச்சு நெறைய கதைகள என்ன செய்வாங்க, வடிவமைப்பாங்க. அப்படி ஏராளமான கதைகள் இருக்குது. அதைத்தான் வேதம் சொல்லுது, கட்டுக்கதைகள் அப்படின்ட்டு. இந்த கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும் அப்படிங்கிறார். அத நம்பி கூட அத கூட விசுவாசிச்சு போற கூட்டம் ஒரு பெரும் கூட்டம் வந்து கடைசி நாட்களில் எழும்புவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த மாரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கட்டுக்கதைகள். இந்த கட்டுக்கதைகள நாவல்களாக எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதையே சினிமாவாக திரையில கொண்டு வந்து அந்த கட்டுக்கதைகள என்ன செய்வாங்க, சினிமாவாக எடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு உண்மையாவே நம்பிருவாங்க. நெறைய சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைடர் மேனு, அந்த மேனு, இந்த மேனு ஏகப்பட்ட மேன் இருக்காங்க பாருங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய வில் பவர் இருக்கிற மாரி, ஆகாயத்தில பறக்கிற மாரி, அப்படி கையில ஒண்ணு விட்டா அப்படியே ஏதோ பண்ணி பண்ற மாரிலாம் இருக்கும். இத அப்படியே இந்த சின்ன பசங்க நம்புவாங்க. அதே மாரி இன்னைக்கு பெரியவங்களும், படிச்சவங்களும் கூட பார்த்தீங்கன்னா, சில இந்த மாரி கதைகளை நம்பக்கூடிய கூட்டங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுருச்சு, பெருகிருச்சு. வரலாற்றை நம்ம எடுத்து பழைய புத்தகத்தை தூசி தட்டி படிக்கும்போது தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இடையில வந்தவங்க 1000 விஷயத்த எழுதியிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம நம்பணுங்கிறது அவசியம் நமக்கு இல்ல. இப்ப இந்த பைபிளே பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஏறத்தாழ 5000 வருடம் பழமையானது. புதிய ஏற்பாட்டு புத்தகம் 2000 சொச்ச வருடங்கள் பழமையானது. ஆனா இந்த பைபிள்ல எழுதியிருக்கிறத புதுசா நாங்க சொல்றோம். இதுல இல்ல, இது இப்படித்தான் அப்படின்னு மாத்தி பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு 1500 வருஷத்துக்கு அப்புறம் வந்த குர்ஆன் என்ன செய்யும், சில பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட சில சரித்திர நிகழ்வுகளையே மாத்து மாரி எழுதி வச்சிருப்பாங்க. இதுதான் உண்மைன்னு வேற சாதிப்பாங்க. நாம சொல்றோம், அ ஆண்டவர் வந்து ஈசாக்கத்தான் பலியிட கொண்டு போனார் அப்டின்ட்டு. ஈசாக்க பலியிட கொண்டு போனார் என்பது 5000 வருடம் பழமையான இந்த புத்தகம் சொல்லுது. ஆனா, இப்ப 1500 வருடத்துக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா வந்த குர்ஆன் என்ன சொல்லுது, இல்ல, இல்ல அவர் இஸ்மவேலத்தான் பலியிட கொண்டு போனார் அப்டின்னு அந்த சரித்திரத்தையே மாத்துவாங்க. வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று. எப்ப? 2000 சொச்ச வருஷத்துக்கு முன்னால. ஆனா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 600 வருஷம் கழிச்சு வந்த முகமது நபி எழுதின இதுல இயேசெல்லாம் மரிக்கலங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு ஆள என்ன செஞ்சுட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னு அவரு ஒரு புத்தகத்த மாத்தி எழுதுது. அப்ப வரலாறு ஒன்று ஏற்கனவே அதற்கான உண்மை ஒரு புத்தகம் இருக்க, பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து அத புதுசா என்ன செய்வாங்க, ஒரு புனைக்கதை போட்டு, ஒரு கட்டுக்கதை போட்டு, அதையும் நம்புகிற கூட்டம் இன்னைக்கு பெரிய கூட்டம் இருக்குது. இது உண்மை. நான் சொல்ல வர்றது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதே மாரி அநேக கட்டுக்கதைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கட்டுக்கதை தான் பார்த்தீங்கன்னா, தூதர்கள் மனுஷகுமாரத்திகள ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி, அவங்களோட என்ன செய்றாங்க, திருமணம் பண்ணி குடும்பம் நடத்தி வாழ்றாங்கன்னு. இத குறிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய சினிமாக்கள் வந்திருக்குது. நாவல்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. ஆனா இது உண்மையான விஷயம் இல்ல. அநேகர் இத பார்த்துட்டு, ஆமா பைபிள்ல கூட இருக்குது. அ வ ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல என்ன செய்றோம் நம்ம பார்க்கிறோம். தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் ரொம்ப அழகுள்ளவங்க என்று அவங்க கிட்ட என்ன செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அது மூலியமா பார்த்தீங்கன்னா, ராட்சதர்கள் பிறந்தாங்கலாம் எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் அதுக்கப்புறம் பூமி கெட்டுப் போச்சு. அதனால தேவன் என்ன செஞ்சுட்டாரு, பூமிய ஜலத்தினால் அழிச்சு விட்டாரு. அப்படிலாம் பார்ப்போம். ஆனா நல்லா கவனிங்க, அந்த இடத்திலே தேவ புத்திரர்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கே ஒழிய, தேவ தூதர்கள் என்பதாக எழுதப்படல. இத வாசிக்கிறேன் கவனிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று எண்ணி கண்டு, அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள்ன்னு வாசிக்கிறோம். அப்ப இங்க தேவ தூதர்கள்லாம் எழுதப்படல பைபிள்ல. தேவ புத்திரர்கள் என்று எழுதப்படுது. அப்ப தேவ புத்திரர்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு உண்மையான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் நம்ம யாருன்னு சொல்றோம்? தேவனுடைய புத்திரர்கள்ன்னு சொல்றோம். தேவனுடைய பிள்ளைகள்ன்னு சொல்றோம் நாம என்ன பார்த்து. அப்ப தேவனை அறியாத உண்மை தெய்வத்தை அறியாதவங்கள நம்ம என்ன செய்றோம்? தேவனை அறியாதவர்கள் புறஜாதிகள் என்று சொல்றோம். அப்ப ஆண்டவரை அறிஞ்சு கொண்டவங்கள தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லியிருக்க. அப்ப இங்க மட்டும் தேவ புத்திரர்கள்னா ஏன் தேவ தூதர்களுக்கு போறீங்க நீங்க? அப்ப நம்ம வாழ்க்கையில நாம தேவ பிள்ளைகள், நாம தேவ புத்திரர்கள்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவ புத்திரர்ன்னு எழுதுனா மட்டும் ஏன் தேவ தூதர்களுக்கு போறீங்கன்னு தெரியல. உண்மைய சொல்லப்போனா, இது வந்து சேத்தினுடைய வம்சம். அன்றைக்கு வந்து காயினுடைய வம்சம் தேவனற்ற வம்சமாக, அ அவ வந்து ஆண்டவர் இல்லாதபடி வாழ்ந்து, கெட்டு, அவன் என்ன செய்றான்? ஒரு சமுதாயமாக உருவாகுறான். அவனத்தான் மனிதர்கள்னு சாதாரணமா சொல்லுது. ஆனா நீங்க
தொடர்ந்து வாசித்து வரும்போது சேத்தினுடைய வம்சம், ஆபேலுக்கு பதிலாக பிறக்கிற ஒரு மனுஷன் சேத்து, அவனுடைய சந்ததியினுடைய காலத்துக்கு அப்புறம் பையனுடைய சந்ததியினுடைய காலத்துல பாத்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு சமூகம் வந்துச்சு. அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த சந்ததியைத்தான் தேவ புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் அல்லாத காயினுடைய சந்ததியும் இங்கே கலக்கும் போது அதனால என்ன செய்யுது, ஒரு வித்தியாசமான ஒரு சமூகம் பிறக்குது. பயபக்தியும் இல்லாம காயினை போல அப்படி ஒரு பாவம் நிறைந்த ஒரு ஒரு சந்ததியும் பிறந்து என்ன செய்துங்க, மக்கள் அக்கிரமக்காரர்களாக போறாங்க. அது மூலியமாக தேவன் அந்த என்ன செய்யறாரு, உலகத்தை அழிக்கிறார் என்கிறத குறித்து தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். இன்னும் தெளிவாக வேதவசனம் என்ன சொல்லுது, தேவ தூதர்கள் இப்படி வந்து மனுஷ குமாரத்திகளிடத்துல குழந்தை பெற்றுக்க முடியுமா, திருமணம் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது வேத ஆதாரம் இருக்கான்னா எந்த இடத்துலயுமே இல்ல. யூதா புத்தகம் சொல்லப்படும் போது, யூதா எழுதும்போது ஆதி மேன்மையை இழந்த தூதர்களை தேவன் என்ன செய்யறார், அந்தகார சங்கிலியினால் கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அங்க எழுதுறாரு. அப்ப ஆதி மேன்மையை இழந்த தூதர்கள் உடனே அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு அர்த்தமா? நிறைய பேர் அந்த வசனத்தை இதுக்கு என்ன செய்வாங்க, கொண்டு வந்து அப்படி இட்டு கட்டி பேசுவாங்க. அந்த இடத்துல ஆதி மேன்மையை துறந்த தூதர்களை தேவன் அந்தகார சங்கிலியில கட்டி வச்சிருக்காருன்னு தான் சொல்லுதே ஒழிய, அந்த தூதர்கள்லாம் மனுஷர்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, மனுஷகுமாரத்திகளை திருமணம் பண்ணினதாக வேதம் இல்ல. இன்னும் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், தேவ தூதர்களால நம்மை போல என்ன செய்ய முடியாது, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடவே முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவ தூதர்கள் ஒரு தனித்துவமான படைப்பு. மனிதர்களுக்கு தான் ஆண் பால் பெண் பால் இருந்து இப்படி இனச்சேர்க்கை மூலியமாக குழந்தை பெறுகிறோம். ஆனா தேவ தூதர்கள் மனிதர்களைப் போல எந்த பாலினத்தையும் சாராதவர்கள் அவங்க. அதனாலதான் அவங்களை ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறோம். நம்ம ஊர்ல பெண்களுக்கு மட்டும்தான் ஏஞ்சல்னு பேர் வைப்போம். ஆனா ஏஞ்சல்ங்கிறது ஒட்டுமொத்த தூதர்களுக்கும் இருக்கிற பொதுவான பேர். அவங்க ஆண் தூதர் பெண் தூதர் அப்படிலாம் இல்ல. அவங்க ஒட்டுமொத்தம் தூதர்கள், அவ்வளவுதான். அது தேவனுடைய சிருஷ்டிப்புல ஒரு யூனிக்கான சிருஷ்டிப்பை ஒழிய நம்ம மனிதர்களோடு அவங்களை என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. இதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு புத்தகம் 22வது அதிகாரத்துல சதுசேயர் வந்து தேவனிடத்துல ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மோசையினுடைய பிரமாணத்துல ஒரு 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 பெண் வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்றா. குழந்தை இல்லாம அவருடைய கணவன் இறந்துட்டான் அப்படின்னா, அவனுடைய தம்பி, சந்ததியில் இருக்கிற தம்பி திருமணம் பண்ணி அங்கே சந்ததியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு ஃபேமிலில 7 ஆண்கள் இருக்கிறாங்க. ஒருத்திய மாத்தி மாத்தி திருமணம் பண்றாங்க. சந்தானம் இல்லாம இறந்துடுறாங்க. குழந்தை இல்லாம இறந்துடுறாங்க. 7 பேர் இந்த பூமியில அவளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒருத்தர் குழந்தை இல்ல. இப்ப இங்க கேள்வி என்னன்னா, ஏன் அப்படின்னா அந்த சதுசேயருடைய கூட்டம் உயிர்த்தெழுதல் இல்லை, தேவ தூதர்கள் இல்லை என்று ஆணித்தனமாக நம்புகிற ஒரு கூட்டம். இவங்களும் யூதர்கள் தான். இவங்க கிட்டயும் பைபிள் இருக்குது. ஆனா இந்த விஷயத்துல அவங்க என்ன செய்யல, நம்பாத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இப்ப இவங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி வைக்கிறாங்க. அப்ப உயிர்த்தெழுதல்ல இவள் யாருக்கு மனைவியா இருப்பாள்? 7 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அப்ப உயிர்த்தெழுதல் நாட்கள இவள் யாருக்கு மனைவியா இருப்பாள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பாங்களாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இவங்க கேட்கிற கேள்வி, யாருக்கு அவள் மனைவியா இருப்பாள் அப்படின்னா, யாரு கூட அவ சேர்ந்து வாழ்வா, பரலோகத்துல யாரு கூட சேர்ந்து வாழ்வா, தாம்பத்தியத்துல வாழ்வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அப்பா அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் இல்ல. பெண் கொண்டு பெண் எடுத்து இந்த மாதிரி இங்க பூமியில வாழ்ற மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில அங்க இல்ல. அவங்க தேவ தூதர்களை போல வாழ்வாங்க அப்படிங்கிறார். அங்க ஆணோ பெண்ணோ இந்த மாதிரிலாம் இல்லப்பா, அவங்க தேவ தூதர்களை போல வாழ்வாங்கிறார். அப்ப தேவ தூதருடைய சிருஷ்டிங்கிறது ஒரு தனித்துவமான சிருஷ்டி. அவங்க நம்மள மாரி என்ன செய்ய முடியாது. திருமணம் பண்ணி குழந்தை குட்டி பெக்கிற அளவுக்குலாம் தேவன் அவங்களை படைக்கல. அவங்க ஒரு தனித்துவமான படைப்பு. மொத்தமாவே எல்லாரும் ஏஞ்சல்ஸ் தான். எல்லாரும் ஏஞ்சல் தான். அப்ப இந்த சத்தியத்தை தெளிவாக வேதம் என்ன செய்யுது, விளக்குது. அதனால அன்பிற்குரியவர்களே, வேதம் நமக்கு சரியான சத்தியத்தையும் பாதையும் காட்டுது. ஆனா இன்னைக்கு அநேக போதர்கள் நிறைய கட்டுக்கதைகளை இதை வச்சு எடுத்து அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான நிறைய கட்டுக்கதைகள் குறிப்பும் நிறைய இருக்குது. அதனால வசனத்தை வாசிக்கிறவங்க ரொம்ப தெளிவா வாசிங்க. ஆவியானுடைய ஒத்தாசையோடு வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளுங்க. வேத வாக்கியங்களை தப்பான எண்ணம் கொண்டு இந்த சதுசேயர் கும்பலை போல என்ன செய்யக்கூடாது, சில கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டு ஓடாதபடி தெளிவுள்ளவர்களாக இருப்போம். தெளிவின் ஆவியானவரைத்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து உங்களை சத்தியத்தின் பாதையில வழி நடத்துவாராக. God bless you.